அதாவது மள்ளரும் பள்ளரும் ஒருவரே என்று சுட்டுக்காட்டுகிறார். கச்சியப்ப முனிவரின் காலம் விஜயநகர அரசின் காலம். மள்ளர்கள் ஒடுக்கப்பட்டு பள்ளர்களாக பெயர் மாற்றம் செய்யப்பட்ட காலம். அப்படி மள்ளர்கள் கடுமையாக ஒடுக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்ட காலத்தில் தோன்றிய கச்சியப்ப முனிவர் மள்ளர்கள்தான் பள்ளர்கள் என்று எழுதியது எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் மள்ளர்கள் வரலாற்றை யாராலும் முற்றிலும் வீழ்த்தவோ அல்லது அழிக்கவோ முடியாது என்பதை காலம் இவ்வுலகிற்கு காட்டும் செய்தியாகவே நாம் பார்க்க வேண்டும். இப்படி ஏடறிந்த வரலாற்றின்படி சுமார் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வரும் பேரூர் இந்திர விழாவின் எச்சங்களே இப்பொன்னேர் பூட்டு விழா எனும் மள்ளர்களின் நாற்று நடவு திருவிழா. இன்றைக்கும் மள்ளர்கள் பெரும்பான்மையாக வாழும் தமிழகத்தின் எந்த ஊர் நகரங்களை எடுத்து கொண்டாலும் அங்கெல்லாம் இன்றும் தங்கள் குல முன்னோனான வேந்தன் இந்திரனுக்கு விழா எடுத்து சிறப்பிப்பதை இந்திரனின் வம்சாவளியினரான மள்ளர் எனும் தேவேந்திரகுல வேளாளர்கள் தங்களது அரச கடமையாக செய்து வருகின்றனர் என்பதற்கு இப்பேரூர் விழாவே சான்று.
கோவலன் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் கரிகாலன் ஆண்ட மாபெரும் சோழப் பேரரசின் தலைநகராம் பூம்புகார் எனும் புகார் நகரில் வாழ்ந்த பெரும் வணிகன். அக்காலத்தில் உலகப் புகழ்பெற்ற புகார் துறைமுகத்தின் வழியே முத்துக்களையும் மாணிக்கங்களையும் ரோமபுரிக்கும் கிரேக்கத்திற்கும் ஏற்றுமதி செய்து பெரும் பொருள் ஈட்டியவன். மாதர்குல மாணிக்கமாம் கற்புக்கரசி கண்ணகியின் கணவன். புகார் நகரத்து பெரும் செல்வந்தர்களில் ஒருவன். இப்படிப்பட்ட கோவலன் மாதவி எனும் நடனமங்கையின் பார் ஏற்பட்ட காதலால் தான் வணிகத்தில் ஈட்டிய பணம் பொருள் உட்பட தனது சொத்து முழுவதையும் இழக்கிறான். மாதவியின் காதலால் நடுத்தெருவிற்கு வந்துவிட்ட கோவலன் தன் மனைவி கண்ணகியுடன் தான் பிறந்து வாழ்ந்த புகார் நகரை விட்டு மதுரைக்கு கிளம்புகிறான். பாண்டிய பெருவேந்தர்களின் தலைநகராம் மதுரையில் தன் மனைவி கண்ணகியின் விலையுயர்ந்த காற்சிலம்பு ஒன்றை விற்று புதிய